How was it working with Bharati Raja sir? அவர் ஒரு லெஜெண்ட். யாருக்கு தான் ஆசை இருக்காது? ஐயோ பாரதி ராஜா சார் ஓகே கண்ணை மூடிட்டு என்னன்னா ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாச்சு. காலையில போயாச்சு. அது கிராமத்துல இருக்கு. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கேமரா எடுத்துட்டு போறாங்க. எல்லார் வீட்டுக்குள்ளயும் கிராமங்கள்ல எல்லாம் அப்படிதான். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த வீட்டுக்கு அதுவும் அவருன்னா யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவரோட ஊரு. அப்பதான் நீங்க வாங்க இப்படி போங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு போறாங்க. இவர் சொல்லி எல்லாரும் நடிக்கிறாங்க கிராமத்துல. பிரமிப்பா இருந்தது பாத்துட்டே. பாரதி ராஜா சார் வந்து சொல்லி கொடுக்குற ஸ்டைல் எப்படி இருக்கும்? ஜீப் வர சொல்லு அப்படின்னு வந்தேன்னா நான் ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கேன். பின்னாடி இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்ஸ்லாம் உட்காந்துருக்கேன். ஓப்பன் கெட் அவுட் அப்படின்னு இறங்க. ஓகே யூ சி மீ ஓகே சொல்லிட்டு ஓப்பன் த டோர் கெட் டவுன் ஜஸ்ட் வாக் ஃபாஸ்ட் கம் சி த பீப்புள் யூ ஷவுட் எவனாச்சும் இங்கிட்டு வந்து ஃபுல்லா கிராமத்து எல்லாம் பேசணுங்களே. யூனிஃபார்ம் போட்டா நமக்கு ஒரு கெத்து வரும்ல. அதெல்லாம் அடி டைட் பண்ணிட்டு அடி ஷர்ட் சரி பண்ணிட்டு காலர் சரி எப்பவுமே அப்படிதான் பண்ணும். அது ஆட்டோமேட்டிக் அப்படி ஆயிடுது. அப்படி நடப்பனா பின்னாடி அவர் அப்படி நடந்து காமிப்பாராம். யூனிட்ல எல்லாரும் சொல்லுவாங்க டைரக்ட் ஒண்ணு மாதிரி நடந்து காமிச்சா தெரியும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கலாட்டா பண்ணாரு. சோ கியூட் ஹி இஸ். How was it working with Bharati Raja sir? அவர் ஒரு லெஜெண்ட் டைரக்டர். நிறைய பேருக்கு பயம் அவரோட ஒர்க் பண்றதுக்கு. நீங்க எப்படி how did you work with him? You approached இல்ல அவங்களா உங்களை கூப்பிட்டாங்களா? அவங்களே தான். அப்பதான் இந்த கலைமாமணி கிடைக்கிறதுக்கு ஒரு 3 monthsக்கு முன்னாடி தான் நான் கமிட் ஆகிறேன். யா ஐ திங்க் ஸோ. இது ஆகஸ்ட்ல கிடைச்சிது. கொஞ்சம் அந்த டைம்ல தான் எனக்கு இது கிடைச்சிது. ஐ வாஸ் கால்ட். ஏன்னா நான் போலீஸ் நிறைய பண்ணியிருந்தேன் இல்லையா. அப்போ சொர்க்கம் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஹன்சா விஷன்னு சன் டிவில வந்து ஒரு லீடிங் ப்ரொடக்ஷன் அவங்களோட சீரியல்லையும் நான் வந்து போலீஸ் ஆஃபீஸரா பண்ணியிருக்கேன். ஸோ லைக் பார்த்துருப்பாங்க போல யூனிஃபார்மா சுத்துது ஒரு பொண்ணு கூப்பிடுறாங்க. அப்பதான் யாருக்கு தான் ஆசை இருக்காது? ஐயோ பாரதி ராஜா சார் ஓகே கண்ணை மூடிட்டு என்னன்னா ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் காலையில போயாச்சு. அது கிராமத்துல இருக்கு. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கேமரா எடுத்துட்டு போறாங்க. எல்லார் வீட்டுக்குள்ளயும் கிராமங்கள்ல எல்லாம் அப்படிதான். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த வீட்டுக்கு அதுவும் அவருன்னா யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவரோட ஊரு. அவர் பாட்டுக்கு ஒரு கேமரா இங்க உள்ள போ ஆயா அப்பதான் நீங்க வாங்க இப்படி போங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு போறாங்க. இவர் சொல்லி எல்லாரும் நடிக்கிறாங்க கிராமத்துல. பிரமிப்பா இருந்தது பாத்துட்டே இருந்தேன். திடீர்னு வந்து மேம் நீங்க யூனிஃபார்ம் போட்டுக்கலாம். ஓகே யூனிஃபார்ம் போட்டாச்சு. போட்டு எல்லாம் ரெடி ஆயாச்சு. வாங்க ஷாட்டுக்கு போகலான்னா 4:30 ஆயிடுச்சு ஈவினிங். அவங்க வந்து 6 வரைக்கும் தான் ஷூட் பண்ணுவாங்க. 6:30 வரைக்கும் தான் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. போக 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 பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500-600 பீப்புள் இருக்காங்க. கிராமமே அங்கே தான் இருக்குது. இந்த முட்டு சந்து முச்சந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு கிராமத்துக்கு ஒரு காமனான ஒரு ஏரியா இருக்கும். மடம் இருக்கும் அங்கெல்லாம். ஆனா மடம் இல்ல ஒரு மேடை மாதிரி ஒண்ணு இருக்கு. அங்கதான் இவங்க கார்ட்ஸ் விளையாடுறது, இந்த போர் அடிச்சா உட்காந்து பேசுறது, அந்த மாதிரி இடம். சுத்தி டீ ஷாப்பு, பஸ் டர்ன் பண்ற இடம். அப்படி ஒரு ஜங்ஷன் அது. அங்க வந்து மக்களை கூச்சி வச்சுட்டாரு. இவங்க தான் செட் பண்ணி வச்சிருக்காரு அந்த மாதிரி. பார்த்தா நான் இறங்கி லட்டியோட போய் எல்லாரையும் விரட்டி அடிச்சுட்டு அந்த மேடை மேல ஏறி நின்று பேசணும். யாராச்சும் என் பேர் கீதா நாயுடு. நாயுடம்மான்னு தான் கூப்பிடுவாங்க என்ன. கீதா நாயுடு கொஞ்சம் தெலுங்கு மிக்ஸ்ல. போயிட்டு நீ எல்லாரையும் விரட்டிட்டு டயலாக் பேசணும். டயலாக் படுத்துட்டியா அப்படின்லாம் கேட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நினைச்சு சொல்லிடுறேன். யூனிஃபார்ம்லாம் போட்டு வாங்க டைரக்டர் கூப்பிடுறாரு உங்களை அப்படின்னு. சரின்னு போனோடனே டைரக்டர் கதவு திறக்கிறாரு. கார் கதவை. வாங்க எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார். நீ எந்திரிக்க போறேன் வாங்க பார்த்து வாங்க அப்படின்லாம் சொல்லி கூட்டே டைரக்டரே நம்மளை கூட்டிட்டு போறாருன்னு பயங்கர பிரமிப்பு. போனா அங்க ஒருத்தர் இப்படி கால் மேல கால் போட்டு ரெடி வர சொல்லு. இந்த பொண்ணு பார்த்தா இது பாரதி ராஜாவோட பிரதர் ஜெயராஜப்பா. நான் அப்பா தான் கூப்பிடுவாரு. அப்படியே இருந்தாரு. நான் பார்த்ததே இல்லை அவரெல்லாம் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் தான் நான் சுய நினைக்கவே வந்தேன். அந்த பொண்ணு குட்டியா இருக்கு. ஹீல்ஸ் கொடுங்கடா அப்படின்னா அப்பதான் ஐயோ உள்ளே சிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த ஷாட்டுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஒரே இங்கிலீஷ் தான் பேசினார் டைரக்டர் என்கிட்ட. அது நம்ம எப்படி யோசிப்போம் தமிழ்ல டயலாக்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பாரதி ராஜா சார் வந்து சொல்லி கொடுக்குற ஸ்டைல் எப்படி இருக்கும்? ஜீப் வர சொல்லு அப்படின்னு வந்தேன்னா நான் ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கேன். பின்னாடி இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்ஸ்லாம் உட்காந்துருக்கேன். ஓப்பன் கெட் அவுட் அப்படின்னு இறங்க. ஓகே யூ சி மீ ஓகே சொல்லிட்டு ஓப்பன் த டோர் கெட் டவுன் ஜஸ்ட் வாக் ஃபாஸ்ட் கம் சி த பீப்புள் யூ ஷவுட் எவனாச்சும் இங்கிட்டு வந்து ஃபுல்லா கிராமத்து எல்லாம் பேசணுங்களே.
சரி சார் சார் நான் வந்து அப்போ வந்து போலீஸ்லாம் நிறைய பண்ணிட்டேன், எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கோர்ட்டுக்குள்ளே எப்படி நடந்துக்கணும், கோர்ட்டுக்கு வெளியில எப்படி நடந்துக்கணுன்ற வரைக்கும்லாம் எனக்கு தெரியும். அதில் நிறைய என்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு டீடைல் பண்ணி பண்ணி போலீஸாவே வாழ்ந்துட்டீங்க நீங்க. மேதை அவர் சொல்லும் போது நம்ம எதுவுமே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சரின்ட்டு நடிச்சிட்டேன். அவருக்கு எப்படின்னா அவர் சொல்லி கொடுத்து ஒரு 2-3 தடவை தெரியாம இருந்து அவருக்கு திரும்ப அவர் சொல்லி கொடுத்து நடிச்சா அவருக்கு ஒரு திருப்தி இருக்கும். நம்ம உடனே பண்ணிட்டோமா, ஓகே he didn't even appreciate. ஓகே பேக் அப் அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஷூட்டிங் போயிட்டே இருந்ததா, அவரோட 2 யூனிட் நடக்கும், அவரோட யூனிட்ல என்ன நடிக்கவே விட மாட்டாரு. நான் ஒரு கேட்டேன், சார் என்ன சார் உங்க யூனிட்ல என்ன நடிக்கவே வைக்க மாட்டேங்கிறீங்க? நான் ஏதாவது சொல்லி நான் நடிச்சு நீ அதை ஏத்துட்டு நடிக்கணும், நீ எல்லாத்தையும் நீயே பண்ணிடுற, அப்புறம் நான் எதுக்கு வா அப்படி சொல்லிட்டு போயாச்சு. உண்மையில பெரிய அப்ளாஸ். அது வந்து கியூட்டா தான் பண்ணுவாரு. அதே மாதிரி என்ன நடக்க விட்டு யூனிஃபார்ம் போட்டா நமக்கு ஒரு கெத்து வரும்ல, அதெல்லாம் அப்படி டைட் பண்ணிட்டு அடி ஷர்ட் சரி பண்ணிட்டு காலர் செட் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவோம், அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஆயிடுது. அப்படி நடப்பனா பின்னாடி அவர் அப்படி நடந்து காமிப்பாராம். யூனிட்ல எல்லாரும் சொல்லுவாங்க, டைரக்ட் ஒண்ணு மாதிரி நடந்து காமிச்சா தெரியும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கலாட்டா பண்ணாரு. சோ கியூட் ஹி இஸ். அது ஸ்ட்ரிக்டாலாம் இருப்பாரு, மூஞ்ச பார்த்தா கோவமா இருக்க மாதிரி தான் இருக்கும், திடீர்னு சிரிப்பாரு, கோவத்தோட சிரிக்கிறாரான்ற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் பவ்யமாவே தான் இருப்போம், அவர்கிட்ட ரொம்ப எல்லாம் விளையாட மாட்டோம். Okay, I respect him. So, who are the other senior directors you have worked with? Balachandroda, have you worked with Balachandra? Balachandra sir oda production la work panna. That was my third serial, Guhan அப்படினு. அனிருத்தோட அப்பா ரவி ராகவேந்தர் சார், யுவஸ்ரீ மேம், அவங்க ரெண்டு பேரும் எனக்கு அண்ணா அண்ணி. அதுல ஒர்க் பண்ணிருக்கேன். குஹன் சுந்தர் கே விஜயன் சார் டைரக்டர். ஓகே, that was my third project. ஆனா அவரோடதுல நடிக்க முடியல, பட் அவர் ப்ரொடக்ஷன்ல நடிச்சிருக்கேன். ப்ரொடக்ஷன்ல நடிச்சிருக்கேன். மிஸ் பண்ண ரொம்ப எல்லாரும், ஏன்னா எங்களுக்கு மேல அந்த ஷூட்டிங் நடக்கும்போது கீழே அவரு ஜன்னல் அதெல்லாம் பண்ணும்போது அவர் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருப்பார். ஷோ இவரோட டைரக்ஷன்ல நம்ம நடிக்கலையே ஃபீலிங்கா இருக்கும். கடைசி வரைக்குமே அது ஒரு ஏக்கமாவே போயிடுச்சு. Even Balu Mahendra had you have not worked with Balu Mahendra also? No, I went for the audition once. Okay. அவருக்கு கொஞ்சம் டஸ்கி ஸ்கின்லாம் பிடிக்கும்னு சொல்லி ஏத்தி விட்டாங்க என்ன. Okay. ஆக்சுவலா போக தான் சொன்னாங்க, ஒருத்தவங்க சொல்லி தான் நான் போனேன். பட் ஐ வாஸ் கால்ட், ஃபோட்டோலாம் எடுத்தாங்க, பட் தென் ஐ வாஸ் நாட். இந்த கலைமாமணி கிடைக்கிறதுக்கு ஒரு 3 months முன்னாடி தான் நான் கமிட் ஆகிறேன். யா ஐ திங்க் ஸோ. இது ஆகஸ்ட்ல கிடைச்சிது. கொஞ்சம் அந்த டைம்ல தான் எனக்கு இது கிடைச்சிது. ஐ வாஸ் கால்ட், ஏன்னா நான் போலீஸ் நிறைய பண்ணியிருந்தேன் இல்லையா, போலீஸ் சொர்க்கம் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஹன்சா விஷன்னு சன் டிவில வந்து ஒரு லீடிங் ப்ரொடக்ஷன், அவங்களோட சீரியல்லையும் நான் வந்து போலீஸ் ஆஃபீஸரா பண்ணியிருக்கேன். ஸோ லைக் பார்த்துருப்பாங்க போல, யூனிஃபார்மா சுத்துது ஒரு பொண்ணு கூப்பிடுறாங்க. அப்பதான் யாருக்கு தான் ஆசை இருக்காது, ஐயோ பாரதிராஜா சாரா, ஓகே கண்ணை மூடிட்டு என்னன்னா ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் காலையில போயாச்சு. அது கிராமத்துல இருக்கு, அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கேமரா எடுத்துட்டு போறாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளயும், கிராமங்கள்ல எல்லாம் அப்படிதான், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த வீட்டுக்கு அதுவும் அவருன்னா யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவரோட ஊரு. அவர் பாட்டுக்கு ஒரு கேமரா இங்க உள்ள போ, அப்பத்தான் நீங்க வாங்க இப்படி போங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு போறாங்க. இவர் சொல்லி எல்லாரும் நடிக்கிறாங்க கிராமத்துல. பிரமிப்பா இருந்தது பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு வந்து மேம் நீங்க யூனிஃபார்ம் போட்டுக்கலாம். ஓகே யூனிஃபார்ம் போட்டாச்சு. போட்டு எல்லாம் ரெடி ஆயாச்சு, வாங்க ஷாட்டுக்கு போகலான்னா 4:30 ஆயிடுச்சு ஈவினிங். அவங்க வந்து 6 வரைக்கும் தான் ஷூட் பண்ணுவாங்க, 6:30 வரைக்கும் தான் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. போக 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 பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500-600 பீப்புள் இருக்காங்க. கிராமமே அங்கே தான் இருக்குது. இந்த முட்டு சந்து முச்சந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கிராமத்துக்கு ஒரு காமனான ஒரு ஏரியா இருக்கும், மடம் இருக்கும் அங்கெல்லாம். ஆனா மடம் இல்ல, ஒரு மேடை மாதிரி ஒண்ணு இருக்கு. அங்கதான் இவங்க கார்ட்ஸ் விளையாடுறது, இந்த போர் அடிச்சா உட்காந்து பேசுறது, அந்த மாதிரி இடம். சுத்தி டீ ஷாப்பு, பஸ் டர்ன் பண்ற இடம், அப்படி ஒரு ஜங்ஷன் அது. அங்க வந்து மக்களை கூச்சு வச்சுட்டாரு, இவங்க தான் செட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த மாதிரி பார்த்தா நான் இறங்கி லட்டியோட போய் எல்லாரையும் விரட்டி அடிச்சுட்டு அந்த மேடை மேலே ஏறி நின்று பேசணும். யாராச்சும் என் பேர் கீதா நாயுடு, நாயுடம்மான்னு தான் கூப்பிடுவாங்க என்ன, கீதா நாயுடு, கொஞ்சம் தெலுங்கு மிக்ஸில். போயிட்டு நீ எல்லாரையும் விரட்டிட்டு டயலாக் பேசணும், டயலாக் படுத்துட்டியா அப்படின்லாம் கேட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நினச்சி சொல்லிடுறேன். யூனிஃபார்ம்லாம் போட்டு வாங்க டைரக்டர் கூப்பிட்றாரு உங்களை அப்படின்னு. சரின்னு போனோடனே டைரக்டர் கதவு திறக்கிறாரு, கார் கதவை. வாங்க எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார், நீ எந்திரிக்க போகிறேன், வாங்க பார்த்து வாங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டு டைரக்டரே நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரேன்னு பயங்கர பிரமிப்பு. போனா அங்க ஒருத்தர் இப்படி கால் மேல கால் போட்டு ரெடி வர சொல்லு. இந்த பொண்ணு பார்த்தா இது பாரதிராஜரோட பிரதர் ஜெயராஜப்பா, நான் அப்பா தான் கூப்பிடுவாரு. அப்ப
அப்படியே இருந்தாரு. நான் பார்த்ததே இல்லை அவரெல்லாம் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் தான் நான் சுய நினைக்கவே வந்தேன். அந்த பொண்ணு குட்டியா இருக்கு, ஏய் ஹீல்ஸ் கொடுங்கடா அப்படின்னாரு. அப்பதான் ஐயோ உள்ளே சிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த ஷாட்டுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஒரே இங்கிலீஷ் தான் பேசினார் டைரக்டர் என்கிட்ட. அது நம்ம எப்படி யோசிப்போம் தமிழ்ல டயலாக்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பாரதி ராஜா சார் வந்து சொல்லி கொடுக்குற ஸ்டைல் எப்படி இருக்கும்? ஜிபி வர சொல்லு. நான் வந்தேன்னா நான் ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கேன், பின்னாடி இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்ஸ்லாம் உட்காந்துருக்கேன். ஓப்பன் கெட் அவுட் அப்படின்னு இறங்க. ஓகே யூ சி மீ ஓகே சொல்லிட்டு ஓப்பன் த டோர், கெட் டவுன், ஜஸ்ட் வாக் ஃபாஸ்ட், கம் சி த பீப்புள், யூ ஷவுட். எவனாச்சும் இங்கிட்டு வந்து ஃபுல்லாக கிராமத்து எல்லாம் பேசுனாங்களே. சரி சார் சார் நான் வந்து அப்போ வந்து போலீஸ்லாம் நிறைய பண்ணிட்டேன், எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கோர்ட்டுக்குள்ளே எப்படி நடந்துக்கணும், கோர்ட் வெளியில எப்படி நடந்துக்கணுன்ற வரைக்கும்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் நிறைய என்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு டீடைல் பண்ணி போலீஸாவே வாழ்ந்துட்டீங்க. மேதை அவர் சொல்லும் போது நம்ம எதுவுமே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சரின்ட்டு நடிச்சிட்டேன். அவருக்கு எப்படின்னா அவர் சொல்லி கொடுத்து ஒரு 2-3 தடவை தெரியாம இருந்து அவருக்கு திரும்ப அவர் சொல்லி கொடுத்து நடிச்சா அவருக்கு ஒரு திருப்தி. நம்ம உடனே பண்ணிட்டோமா, ஓகே he didn't even appreciate. ஓகே பேக் அப் அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஷூட்டிங் போயிட்டே இருந்ததா. அவரோட 2 யூனிட் நடக்கும், அவரோட யூனிட்ல என்ன நடிக்கவே விட மாட்டாரு. நான் ஒரு கேட்டேன், சார் என்ன சார் உங்க யூனிட்ல என்ன நடிக்கவே வைக்க மாட்டேங்கிறீங்க? நான் ஏதாவது சொல்லி நான் நடிச்சு நீ அதை ஏத்துக்கிட்டு நடிக்கணும், நீ எல்லாத்தையும் நீயே பண்ணிடுற, அப்புறம் நான் எதுக்கு அப்படி சொல்லிட்டு போயாச்சு. உண்மையில பெரிய அப்ளாஸ். அது வந்து கியூட்டா தான் பண்ணுவாரு. அதே மாதிரி என்ன நடக்க விட்டு யூனிஃபார்ம் போட்டா நமக்கு ஒரு கெத்து வரும்ல, அதெல்லாம் அடி டைட் பண்ணிட்டு அடி ஷர்ட் சரி பண்ணிட்டு காலர் செட் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவோம். அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஆயிடுது. அப்படி நடப்பனா பின்னாடி அவர் அப்படி நடந்து காமிப்பாராம். யூனிட்ல எல்லாரும் சொல்லுவாங்க, டைரக்டர் ஒண்ணு மாதிரி நடந்து காமிச்சா தெரியும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கலாட்டா பண்ணாரு. சோ கியூட் ஹி இஸ். அது ஸ்ட்ரிக்டாலாம் இருப்பாரு. மூஞ்ச பார்த்தா கோவமா இருக்க மாதிரி தான் இருக்கும், திடீர்னு சிரிப்பாரு, கோவத்தோட சிரிக்கிறாரான்ற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் பவ்யமாவே தான் இருப்போம் அவர்கிட்ட, ரொம்ப எல்லாம் விளையாட மாட்டோம். Okay, I respect him. So, who are the other senior directors you have worked with? Balachandroda, have you worked with Balachandra? Balachandra sir oda production la work panna. That was my third serial, Guhan அப்படினு. அனிருத்தோட அப்பா ரவி ராகவேந்தர் சார், யுவஸ்ரீ மேம், அவங்க ரெண்டு பேரும் எனக்கு அண்ணா அண்ணி. அதுல ஒர்க் பண்ணிருக்கேன். குஹன் சுந்தர் கே விஜயன் சார் டைரக்டர். ஓகே, that was my third project. ஆனா அவரோடதுல நடிக்க முடியல, பட் அவர் ப்ரொடக்ஷன்ல நடிச்சிருக்கேன். மிஸ் பண்ணேன் ரொம்ப எல்லாரும். ஏன்னா எங்களுக்கு மேல அந்த ஷூட்டிங் நடக்கும்போது கீழே அவரு ஜன்னல் அதெல்லாம் பண்ணும்போது அவர் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருப்பார். ஷோ இவரோட டைரக்ஷன்ல நம்ம நடிக்கலையே ஃபீலிங்கா இருக்கும். கடைசி வரைக்குமே அது ஒரு ஏக்கமாவே போயிடுச்சு. Even Balu Mahendra had you have not worked with Balu Mahendra also? No, I went for the audition once. Okay. அவருக்கு கொஞ்சம் டஸ்கி ஸ்கின்லாம் பிடிக்கும்னு சொல்லி ஏத்தி விட்டாங்க என்ன. Okay. ஆக்சுவலா போக தான் சொன்னாங்க, ஒருத்தவங்க சொல்லி தான் நான் போனேன். பட் ஐ வாஸ் கால்ட், போட்டோலாம் எடுத்தாங்க, பட் தென் ஐ வாஸ் நாட்